கடல் மட்டத்திலிருந்து 29,000 அடி உயரத்தில் உலகத்தோட உச்சத்தில் ஒரு கடல் சிப்பி. இதை அங்கே எப்படி போச்சு? யாராவது கொண்டு போய் வச்சாங்களா? இல்லை இந்த இடமே ஒரு காலத்தில் கடலுக்கு அடியில் இருந்துச்சா? சுமார் 20 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இன்னைக்கு இருக்கிற இடத்துல இல்லை. அது அண்டார்டிகா பக்கத்தில் ஒரு தனித்தீவாக இருந்துச்சு. அப்போ இந்தியாவுக்கும் ஆசியாவுக்கும் நடுவில் தீத்தீஸ் அப்படின்னு ஒரு பெரிய கடல் இருந்துச்சு. ஆனால் இந்தியா அங்கே நின்றுடல. ஒரு வருஷத்துக்கு 15 சென்டிமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி ஓட ஆரம்பிச்சது. பூமி வரலாற்றிலேயே இது ரொம்ப வேகமான பயணம். 5 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா ஆசியாவோட மோதியது. துணியை தள்ளினா சுருக்கங்கள் விடுற மாதிரி கடல் தரை மடங்கி மேலே எழுந்தது. மலையாக மாற ஆரம்பிச்சது. இந்த மோதல் ஒரே நாளில் நடந்த விஷயம் இல்லை. கோடி கோடி வருஷங்களா மெதுவா அமைதியா ஆனால் நிறுத்தமே இல்லாமல் நடந்துச்சு. அந்த அழுத்தத்தில் கடல் அடியில் இருந்த கற்கள் கூட மேலே வந்து மலை உச்சிகளாக மாறிச்சு. அதனால தான் இன்றைக்கும் ஹிமாலயாஸில் கடல் உயிரினங்கள் ஃபாசில்களாக கிடைக்குது. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இந்த மோதல் இன்னும் முடிஞ்சதே இல்லை. இந்தியா நிலத்தட்டு இன்னும் ஆசியாவை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்குது. அதனால தான் ஹிமாலயாஸ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அடுத்த முறை நீங்கள் ஹிமாலயாஸை பார்க்கும்போது இது வெறும் மலைகள் இல்லைன்னு நினைவில் வைங்க. இது பூமி தானே உருவாக்கிய ஒரு அதிசயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு.